வெல்கம் டு ரெஸ்லிங் ரீமிக்ஸ் தமிழ் சேனல். இந்த இடத்துல இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம மணி இந்த பேங்க் பேப்பரை வந்து பார்த்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நைட் ஆஃப் சாம்பியன் பேப்பரையும் அந்த பேப்பரில் வந்து ஜான்சனோட பிளான் என்ன அண்ட் ரோமன் ரைம்ஸ் எப்போ வராரு அண்ட் இன்னும் ஒரு சில பெரிய பெரிய அப்டேட் தான் பார்க்க போகிறோம். மறக்காம சேனல் போஸ்ட் வந்துருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தா. இன்னைக்கான கொஸ்டின் என்னன்னா, ரோமன் ரைம்ஸோட சம்மர்ஸ்லாம் அப்போனோட யாராக இருக்கும், ரோமனோட ரிட்டர்ன் எப்போ, டேட் எப்போ அப்படின்னா வந்து ஒரு சில ஸ்பாயிலர் வந்து கிடச்சிருக்கு. என்னன்றதை வீடியோ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா த ஒரிஜினல் ட்ராவல் சீஃப் ரோமன் ரைம்ஸ் பற்றி. இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மணி இந்த பேங்க்கில் ரோமன் ரைம்ஸ் வரும் நிறைய பேர் வந்து நம்பிக்கிட்டு இருந்தீங்க. ஸோ நான் வந்து சொல்லியிருந்தேன் ரோமன் இல்லாமல் மனித மகன் நடக்க வாய்ப்பு இருக்குது, ரோமன் பாசிபிலிட்டிஸ் கம்மி தான் வர அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஆனால் அதே மாதிரி தான் நடந்திருக்கு. அண்ட் கடைசி மினிட் வரைக்குமே ரோமன் ஃபேன்ஸ் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரோமனை தான் வெயிட் பண்ணியிருப்பேன் அப்படி நினைக்கிறவங்க ஓடிசின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். யார் யார் வெயிட் பண்ணிட்டு பார்ப்போம். சேம் நானும் தான் மனித மகன் ப்ரீஃப் கேஸ் எடுக்கும்போது கூட அப்போ ரோமனோட என்ட்ரன்ஸ் இல்லைன்னா யாரோ ஒரு ஆள் வந்து தடுக்கலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டேன். அங்கே வந்து செத்ரான்ஸ் வந்து மிஸ்டர் மனித மகன் செகண்ட் டைம் வந்து எடுத்துறாரு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செத்ரான்ஸ் டீமுக்கு அவங்க நினச்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர் வந்து கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அந்த பவர் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன் ஆக்கணும். ஸோ மனித மகன் ப்ரீஃப் கேஸ் வின் பண்ண மட்டும் பத்தாது, ஆனால் அதை வந்து கேஷிங் பண்ணவும் கரெக்டாக பண்ணணும். அங்கே எங்கே கேஷிங் பண்ணுவாங்கன்னா, இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த டைம்லேயே வந்து கேஷிங் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து எதிர்பார்த்துக்கிட்டேன். ஸோ அது வந்து நடக்காதுன்னு பாசிபிலிட்டிஸ் கம்மின்னு தெரியும். ஏன்னா WWE வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சம்மர்ஸ் இல்லாமல் Day 1 Day 2 நடத்த போகிறாங்க. ஸோ அதனால அது வரைக்கும் வெயிட் பண்ண வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அதை வச்சே டிக்கெட் செல்லிங் வந்து பண்ணிடலாம்ல. இது வரைக்கும் அதாவது ஹிஸ்ட்ரியிலே வந்து பார்த்தீங்கன்னா செத்ரான்ஸ் வந்து கேஷிங் பண்ணது ஒரு டாப் லெவலில் ஒன்றில் இருந்திருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான கேஷிங் வந்து கொடுக்க செத்ரான்ஸ் வந்து ட்ரை பண்ணுவார். அதுக்கு அது கரெக்டான டைம் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர்ஸ்லாம் தான். அப்போ செத்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர்ஸ்லாம் அங்கே தான் வந்து கேஷிங் பண்ண போகிறோம். அங்கே வந்து சாம்பியன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துருவார். ஆனால் அது எந்த சாம்பியன் தான் ஒரு பெரிய சந்தேகம். அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் பக்கம் போய் பேசுவார் செத்ரான்ஸ். ஏன்னா இப்போதைக்கு அவங்களோட டீம் இருக்குது, அதனால அசால்ட்டாக போய் பேசலாம். ஸோ ஜேஎஸ்ஓ பக்கமே பேசுவார். ஆனால் அதிக வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்ஓ டைட்டில் தான். ஆனால் ஜான்சன் டைட்டிலுக்கும் லைட்டாக வந்து டீசன் நடக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன கதையாகுதுன்னு. அண்ட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரைம்ஸ் வரல. ஸோ மணி இந்த பேங்க் பேப்பர் இல்லை. அதனால அதுக்கப்புறம் எப்போ ரோமன் ரைம்ஸ் வருவார்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ரோமன் ரைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மணி இந்த மக்கள் நைட் ஆஃப் சாம்பியன் வர மாட்டார். சவுதி ஈவெண்ட்டில் ரோமன் இல்லாமல் வந்து நடத்திடுவாங்க. இதுக்கப்புறம் ஆகஸ்ட் 1 2 நடக்க போகிற சம்மர் ஸ்லாம் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ரோமன் ரைம்ஸ் வந்து வர வச்சுருவாங்க. எப்போ தான் மேட்ச் வந்து பண்ண வச்சுருவாங்க. ஒன்று ரோமன் வரணும், டிக்கெட் கம்மியாக இருந்துச்சு ராக் வந்துடுவார். இந்த கதை தான் நடக்கும். அண்ட் ரோமன் வந்தாலும் யார் கூட மேட்ச் பண்ணார்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா செத்ரான்ஸ் அங்கே தான் வந்து கேஷிங் பண்ணுவார். ஆனால் அங்கே வந்து ஏதாவது தடுக்கிற விஷயம் இந்த மாதிரி வந்து நடக்கலாம். மேபி வந்து பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் கூட ரோமன் வந்து சம்மர் ஸ்லாமில் மேட்ச் வந்து கம்ப்ளீட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ட்ரீம் மேட்ச் வேறு சொல்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக ரெஸ்ல்மேனியா 42 செத்ரான்ஸ் வந்து கேஷிங் பண்ணி ஏதோ சாம்பியன் வந்து எடுத்துட்டாலும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாம்பியனுக்காக ரோமன் வர்சஸ் செத்ரான்ஸ்க்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியா 42 நம்ம வந்து எதிர்பார்ப்போம். ஆல்மோஸ்ட் இது கன்ஃபார்ம். 2026 ரெஸ்ல்மேனியாவில் ரோமன் வர்சஸ் செத்கான மேட்ச் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ WWE எவல்யூஷன் ஷோக்காக தான் நிக்கி பெல்லா வந்து கொண்டு வந்தாங்க. நாளைக்கு நடக்க போகிற மணியால் நிக்கி பெல்லா வந்து வர போகிறாங்க. ஆனால் இவங்க வந்தக்கப்புறம் யார் கூட ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்னா, மேபி வந்து பார்த்தீங்கன்னா ரோக்ஸ் ரெப்ரஸ் அண்ட் ஜூலியா இவங்க கூட வந்து ஸ்டோர் லைன் பண்ணலாம். ஆனால் கரெக்டாக அதை கொண்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து எவல்யூஷன் ஷோவில் ஒரு மேட்ச் வந்து பண்ண அதிக வாய்ப்புகள் இருக்க மாதிரி இப்போ ரூமர்ஸ் போகுது. நெக்ஸ்ட் WWE எவல்யூஷன் ஷோ வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 13 நடக்க போகுது. அடுத்த மாதம் வந்து நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டர்டே மெனு வச்சிருக்காங்க. இந்த டிகேவை காசு தான் இதுக்கெல்லாம் காரணம். அவங்க மொத்தமாக காசு அழியலான்ட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 2 பேப்பர் வந்து வச்சிருக்காங்க. அங்கே எவல்யூஷனும் நடக்கும், சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட்டும் நடக்கும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்டிங்கில் அப்படியே அடுத்த மாதம் ஆகஸ்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமும் நடக்கும். எல்லா கதையும் அங்கே தான் நடக்க போகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்ட்டு. ஆல்மோஸ்ட் வந்து டிகே வந்து மொத்தமாக நம்ம காசு வரையிலாம் முடிவு பண்ணிட்டாங்க. WWE அழிக்காமல் வந்தால் ஓகே தான். ஆனால் இன்னைக்கு நடந்த அந்த மணி இந்த மாதிரி ஷோ சரி, அதுக்கு முன்னாடி இந்த ஸ்மாக்டவுன் சொல்லி ஒர்த்தாக இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியா 42 அந்த ஒரு போஸ்டரும் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் எஸ் நேற்று வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாரு. ரெஸ்ல்மேனியா 42 அனௌன்ஸ் பண்ணதே நம்ம ஃபைனல் பாஸ் ராக் தான். ஆனால் அது ஊற்றிக்கிச்சு. டிகே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா COVID-19 தான். அங்கே வந்து COVID-19 ஸோ அதை கோவிட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால ரெஸ்ல்மேனியா டைமில் அதிகமாகும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஆள் சேர மாட்டாங்க. அதனால டிக்கெட் வந்து பாதிக்கப்படும்ன்றாங்க. டிகேவோட பேக்கப் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியா லாஸ் வேகஸ்ல நடத்தலாம்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. போன வாட்டி மாதிரி டம்மியாக நடத்தாமல் கொஞ்சம் இதை வந்து எக்ஸ்பென்சிவாக நடத்தினா நல்லாயிருக்கும். அதாவது ரெஸ்ல்மேனியாலே என்ட்ரன்ஸ் தான் வந்து பெஸ்ட்டாக வந்து கொடுக்கணும். ஆனால் முக்கியமான ஆளை மட்டும் என்ட்ரன்ஸ் வந்து காட்டிட்டு அதுவும் வந்து பெஸ்ட்டாக வந்து காட்டலை. மித்த எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் நார்மலாக வந்து காட்டியிருந்தாங்க. இது என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு டிசிஷன் நான் வந்து சொல்லுவேன். அண்ட் இந்த லாஸ் வேகாஸ் இதோட என்ட்ரன்ஸ் வந்து தரமாக நடத்துனாங்கன்னா ஒர்த்தாக இருக்கும், இல்லைன்னா கோவிந்தா தான். அண்ட் ஃபைனல் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த மணி இந்த பேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ருத் வந்து கேம் சேஞ்சர் வந்து பண்ணிட்டாரு. இது வரைக்கும் WWE ரிலீஸ் பண்ண சூப்பர் ஸ்டாரில் டக்குன்னு வேகமாக வந்தது ஆட்ருத் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். ஏன்னா வி வாண்ட் ஆட்ருத்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ருத் வந்து திருப்பி கொண்டு வந்துட்டாங்க இந்த கதைக்குள்ள. ஆனால் இப்போதைக்கு ஃபேஸாக இருந்திருக்காரு, ஹீலாக இருந்திருக்காரு, அது ஒரு தனி ஸ்டோரியாக இருக்குது. சோசியல் மீடியாவில்
இதில் இப்போதைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்ட்ரூத் வந்து ஹீல் டர்ன் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆர்ட்ரூத் ஹீல் டர்ன் பண்ணதுக்கப்புறமா ஜான்சினா கூட ஒரு மேட்ச் வந்து பண்ணலாம். மேபி நைட் ஆஃப் சாம்பியனில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஆர்ட்ரூத் சீனாக்கான ஒரு மேட்ச் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், போன டைம் இதே சவுதி அரேபியா ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோடி வர்சஸ் லோகன் பாலுக்கான டைட்டிலுக்கான மேட்ச் வந்து நடத்துறாங்க. இந்த டைம் அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஜான்சன் வர்சஸ் ஜேம்ஸுக்கான மேட்ச் வந்து நடத்திருக்கு. ஏற்கனவே அந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் டூர் பிளானில் தான் இருக்குது. மேபி அந்த மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குது. என்ன கதைன்ட்டு கூடிய சீக்கிரம் வந்து பார்ப்போம். இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு சில அப்டேட்லாம் வந்து கவர் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்சிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வேறு ஏதாவது சூப்பர் ஸ்டார் விட்டு அப்டேட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.